சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது தயானந்த சுவாமி. இவருடைய பூர்வீகம் பற்றிய தகவல்கள் எதுவும் சரிவர தெரியவில்லை. இவரை மஸ்தான் என்றும் காசி பிராமண வகுப்பை சேர்ந்தவர் என்றும் கூறுகின்றனர். வட இந்தியாவில் இராணுவத்தில் மிகப்பெரிய பதவி வகித்து வந்திருக்கிறார். இந்தி, தமிழ், ஆங்கிலம் 3 மொழிகளும் தெரிந்தவர். இராணுவ பதவியையும் குடும்பத்தையும் துறந்துவிட்டு ஆத்ம சாதனையில் தீவிரமாக ஈடுபட்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய கலகம் ஒன்று ஏற்பட்ட போது அக்கலகத்தை அடக்க வந்த இராணுவ வீரர்கள் இவரையும் அழைத்து வந்திருந்தனர். பாளையங்கோட்டை திருநெல்வேலிக்கு வந்த தயானந்த சுவாமி சித்தர் தாமிரபரணி ஆற்றில் இருந்த பாழடைந்த மண்டபத்தில் அமர்ந்து ஆழ்ந்த தவத்தில் இருந்து ஆத்ம சாதனை செய்து வந்தார். தமக்குள் எழுந்த ஆனந்தத்தை கண்டு ஆராதித்தார். முஸ்லிம்கள் இவரை மஸ்தான் என கருதி வணங்கி இவருக்கு உணவு ஊட்டினர். மக்கள் இவருக்கு துண்டை கட்டி விட்டனர். ஒரு நாள் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இச்சித்தர் இருந்த மண்டபத்திற்குள் நுழைந்து இவரை சூழ்ந்தபோது இவர் சிரித்து கொண்டே அப்படியே இருந்தார். இருந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. மண்டபத்தில் வெள்ளம் பாய்ந்து தண்ணீர் பாதி உயரத்திற்கு வந்தபோதும் சித்தர் தலையாட்டி கொண்டே சிரித்த வண்ணம் இருந்தார். இது கண்ட அப்பகுதி மக்கள் ஓடிப்போய் விவரம் சொல்ல செய்தி கேட்டு ஓடோடி வந்தார் ஹெட் கான்ஸ்டபிள் நாயுடு. இவர் சித்தருக்கு தொண்டு புரிவதற்கென்று சேலத்திலிருந்து வந்தவர். அவர் அந்த ஆற்று வெள்ளத்தில் சிரமப்பட்டு நீந்தி சென்று சித்தரை காப்பாற்றி தூக்கி சென்று தன் இல்லத்திற்கு கொண்டு போய் தங்க வைத்தார். அன்று இரவு அந்த மண்டபம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடிந்து விழுந்துவிட்டது. தயானந்தர் நாயுடுவின் இல்லத்திலேயே தங்கியிருந்து எல்லாம் ஒன்றே என்ற பேருண்மையை கண்டு தரிசித்தார். வருடங்கள் சென்றன. நாயுடுவிற்கு பணியிலிருந்து ஓய்வு கிடைத்ததும் தம் சொந்த ஊரான சேலத்திற்கு சித்தரையும் அழைத்து சென்றார். இச்சித்தரின் குணம் மற்றும் தோற்றம் பற்றி கூறப்படுவதாவது: மிக உயரமான உருவமானவர், அழகு மிக்கவர், அனைவரிடமும் இனிமையாக பழகுவது, குழந்தைகளோடு குழந்தையாய் பழகுவது, யார் கூப்பிட்டாலும் தடை சொல்லாமல் போவது, பரிபாஷைகளில் பல விஷயங்களை பற்றி பேசுவது என்று இருந்த இவருக்கு உணவு, உடை மற்றும் குளிப்பாட்டுவது இதை யாராவது செய்தால்தான் உண்டு. முக்காலத்தையும் அறியும் ஆற்றல் பெற்றிருந்த இந்த மகான் மற்றவர்களின் நோய்களை தீர்த்து அதை தாமே ஏற்றுக்கொண்டார். சேலத்தில் ஹெட் கான்ஸ்டபிள் நாயுடு இறந்து போகவே தெய்வசிகாமணி முதலியார் தமது மகனை அங்கு அனுப்பி சித்தரை கடலூருக்கு அழைத்து வர செய்தார். சித்தர் பெருமான் அங்கே முதலியார் வீட்டிலும் கெடிலம் ஆற்றங்கரையிலுமாக தங்கியிருந்தார். தயானந்த சித்தரின் பேரொளியை கண்டு போற்றி புகழ்ந்து வணங்கி இவருக்கு தொண்டு புரிய மிக பலரும் விழைந்தனர். இவர் நிகழ்த்திய அற்புத அதிசய செயல்களில் ஒரு சிலவற்றை இங்கு காண்போம். குள்ளஞ்சாவடியில் வசித்து வந்த திருமணமான ஒரு இளம் தம்பதியருக்கு குழந்தை பிறந்து தாய்ப்பால் இல்லாமல் அவதிப்பட்ட அந்த இளம் பெண்ணுக்கு தான் சாப்பிட்டு கொண்டிருந்த பலகாரத்தை சிறிது எடுத்து கொடுத்து அதை சாப்பிட சொல்லி அவளது குறையை போக்கி இருக்கிறார். புதுப்பாளையத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு மனநிலை சரியில்லாமல் எவ்வளவோ வைத்தியம் செய்தும் பலனில்லாமல் கடைசியில் சித்தரிடம் அழைத்து வந்திருக்கிறார்கள். சித்தர் அந்த பெண்மணியின் தலையில் உதைத்து நல்லாயிருப்போ என்று சொல்லி இருக்கிறார். அந்த வினாடியே அந்த அம்மையாரின் பைத்தியம் தெளிந்திருக்கிறது. கால் தவறி கிணற்றில் விழ இருந்த தெய்வசிகாமணி முதலியாரை
சூக்ஷ்ம நிலையில் போய் அவரது உயிரை காப்பாற்றியிருக்கிறார் இந்த சித்தர். 1904 ஒரு நாள் இச்சித்தர் பெருமான் ஊர் முழுவதும் போய் நாளை மாலை 4 மணிக்கு சிவப்பு பையன் ஊரெல்லாம் வந்துவிடப் போகிறான், எல்லோரும் எச்சரிக்கையோடு இருங்கள் என்று கூறியிருக்கிறார். இவர் இதை சொன்னபோது அவ்வூர் கேடலம் ஆற்றில் வெறும் மணல் மட்டுமே இருந்திருக்கிறது. மறுநாள் மாலை 4 மணி கெடிலத்தில் அதிபயங்கரமான வெள்ளம் கரை புரண்டு பாய்ந்து வந்து ஊருக்குள் புகுந்து பரவியது. தெருவெல்லாம் மார்பளவு தண்ணீர். சித்தர் இருந்த இடத்தில் தண்ணீர் மிக விரைவாக வந்து கொண்டிருந்தது. இதை கண்டு பதறி பயந்து போன ஊர் மக்கள் அவரை அங்கிருந்து எழுந்து பத்திரமான இடத்திற்கு வந்துவிடும்படி எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டனர். அவர் இருந்த இடத்திற்கு போகவும் அவர்களுக்கு பயம். அதற்கு சித்தரோ, இவர் இங்கேயே இருப்பார் என்றார். வெள்ளம் நிறைந்தது. மக்கள் பெரும் துக்கத்தில் ஆழ்ந்தனர். இதை கண்ட சித்தர், கவலைப்படாதீர்கள், 11 மணிக்கு உதைத்து துரத்தி விடுகின்றோம் என்றார். சரியாக இரவு 11 மணிக்கு வெள்ளம் எந்த அளவுக்கு ஊருக்குள் பாய்ந்து வந்ததோ அந்த அளவுக்கு வேகமாக குறைய ஆரம்பித்தது. அன்று 16/5/1905 விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் 3ஆம் தேதி காலை 11 மணிக்கு சித்தருக்கு அபிஷேக ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அவர் முன்பு உணவு வைக்கப்பட்டு அவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி கொண்டிருந்த போது சித்தர் அந்த உணவை சுட்டிக்காட்டி, இனிமேல் இதை இவர் சாப்பிட மாட்டார் என்று சொல்லிவிட்டு கூடவே அங்கு எரிந்து கொண்டிருக்கும் கற்பூர ஜோதியை சுட்டிக்காட்டி, இதுபோலவே இவர் ஜோதியாக இருக்கப் போகிறார் என்றார். அன்றிலிருந்து சித்தர் உண்பதை நிறுத்திவிட்டார். 40 நாட்கள் சென்றன. 25/6/1905 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு தமக்கு பணிபுரிந்து வந்த அனைவரையும் அழைத்த சித்தர், அனைவரும் வந்தவுடன் அவர்களிடம், இப்பொழுது இவர் ஜோதியாக இருக்கப் போகிறார் என்று பல முறை சொன்னார். சித்தரின் முன்னால் கற்பூர ஜோதி காட்டப்பட்டது. எரிகின்ற கற்பூர சுடரின் கொழுந்தை உற்று பார்த்து கொண்டிருந்த சித்தர் 25/6/1905 அன்று ஞாயிற்றுக்கிழமை விதேக முக்தி அடைந்தார். சித்தருக்கு கடலூர் திருப்பாதிப்புலியூருக்கு அடுத்த புதுப்பாளையம் கெடில நதிக்கரையில் பகவந்த சுவாமிகளின் சமாதிக்கு தென்மேற்கில் சமாதி கட்டப்பட்டு இருக்கிறது. சமாதியின் மேல் தண்டாயுதபாணியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பு: தயானந்த சித்தரின் சீடராகிய யாழ்ப்பாணத்து சுவாமிகள் இச்சித்தர் விதேக முக்தி அடைந்த சமயம் உணவில்லாமல் பூட்டப்பட்டு கிடந்த தமது அறையின் கதவை திறந்து கொண்டு வந்து சித்தரின் ஆத்ம ஜோதியை தமது அகப்புற கண்களால் தரிசனம் செய்திருக்கிறார். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.